ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். சங்கர் சார் பாடுறது ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். Things should have been away from the station. அதே போலதான் பாலாஜி ரேகாவை தப்பதி சமேத ரெட்டி தான் பார்த்துட்டு இருக்கேன். It's so nice. இதோ ரெகுலரா அருண் மாதிரி விடாம கண்டக்ட் பண்றதுங்கிறது அசாத்தியமான காரியம். நிறைய பேர் இங்க என்ன கேக்குறாங்க சென்னையில, சார் டெய்லி யோகா செஷன் இருக்கா, எங்களுக்கு அதை சேரணும், நாங்களா எடுத்து பண்றது கஷ்டமா இருக்கு, எங்கேயாச்சும் இருந்தா சொல்லுங்கன்ட்டு நானும் வலை போட்டு தேடி பார்க்கிறேன். சென்னையில எங்கேயும் கிடையாது. தட் இஸ் a unique feature of our dear அருண் அண்ட் பிரியா. பிரியா ஆரம்ப காலத்துல 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க சென்னையில இருந்துச்சு. Now Arun has taken over. It's a great seva. Let's all give a clap to dear Arun and pat yourself for being regular in attending and utilizing this space. That's much more important. நிறைய பேர் கேட்கறாங்க, நிஜமாலுமே கேட்கறேன், சார் எங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு, யாராச்சும் கீ கொடுக்க வேண்டியிருக்கு, இங்க யாராச்சும் ரெகுலரா எடுக்கிறா. நேற்று கூட ஆரோக்கிய பேசிட்டு இருந்தேன், நான் ரெகுலரா அருணோட ஃபாலோ அப் செஷன் அட்டெண்ட் பண்றேன்ட்டு ஆரோக்கிய வாஸ் டெல்லிங். So it is a commitment, sense of commitment. நீ நேரா பாருங்க. Good. சார் டிசம்பர் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு கொஞ்சம் கேகே நகர் சென்டர்ல சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றாரு, கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு என்னோட டர்ன். I'll talk to them. இந்த வருஷம் நம்ம குரூப் மெம்பர்ஸ் 5-6 பேர் தான் வராங்க, 30 பேர் எதிர்பார்த்தேன். I'll talk to them. I'll talk. Yeah. Good. இப்ப நாம for the knowledge part of it போறோம். ஒரு காலேஜ், அந்த காலேஜ்ல எல்லாருமே யூஜி அண்டர் கிராஜுவேட்ஸ் 3 இயர்ஸ் படிச்சு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மேல தனி மரியாதை. ஏன்னா அவர் எப்பவுமே கடமையா இருப்பார், தன்னுடைய கடமையில தவறவே மாட்டார். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ப்ரொஃபஸருக்கு நம்ம மரியாதை பண்ணணும்ன்றாங்க. அப்போ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவரும் வந்து வாங்க, இன்வைட், எங்க வீட்டுக்கு வாங்க, we will meet for a tea party, please come. அவரும் அவருடைய மனைவியன் தான் வீட்டுல. சரின்ட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு 60-70 பேர் போறாங்க அவங்க வீட்டுக்கு. போன உடனே ப்ரொஃபஸருக்கு ஒரே சந்தோஷம். ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ ஆல் ஹேவ் சோ மச் லவ் ஃபார் மீ அண்ட் ரெஸ்பெக்ட். அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு எவ்வளவு நல்ல வழிகாட்டுனீங்க, அதுக்கு நாங்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். We wanted to express our gratitude. No gratitude, the commitment. சரி, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லுங்கன்றப்ப அவர் சொல்லுவார், இனிமேல வாழ்க்கையில நீங்க பலவிதமான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். Some people may go for employment, some people may pursue or higher studies, some people may find their own way of living depending upon so many factors of life. So you are going to learn the lessons of life அப்படின்னு சொல்றார். எல்லாரும் கேட்கறாங்க. சரி சரி இருங்க, பேசிக்கிட்டே இருந்த போயிடும், ஐ வில் கிவ் யூ a cup of coffee to everybody அப்படின்ட்டு அவர் அடுக்கலைக்கு போற. அவரும் வைஃப் போயிட்டு அவர் பெரிய ஜக்கு நிறைய காஃபி கொண்டு வருவார். கொண்டு வந்து அந்த டேபிள்ல வைப்பார். அவங்க மனைவி வந்து டம்ளர்லாம் வைப்பாங்க. ஒரு டம்ளர் தங்கத்தால பண்ணது, ஒன்னொன்னு வெள்ளியால பண்ணது, ஒண்ணு வந்து எவர் சில்வரால பண்ணது, சிலது வந்து பித்தளை டபரா செட்டு, சிலதெல்லாம் பேப்பர் கப்பு, சிலது பிளாஸ்டிக் கப்பு. இது போல வகை வகையா ஒரு 50 டம்ளர் இந்த டேபிள்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹேவ் ஆஸ் மச் ஆஸ் யூ வுட் லைக் டு அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்றாரு. எல்லார் கண்ணும் வந்து இந்த கோல்டு கப் பேல் இருக்கு. கிடுகிடுன்னு போறாங்க. யார் யாரெல்லாம் சீக்கிரம் போறாங்களோ அவங்க கோல்டு கப்ல காஃபி ரொப்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சில்வர், அப்புறம் எவர் சில்வர், அப்புறம் டவரா செட்டு, அப்புறம் பேப்பர் கப். பேப்பருக்கு 2 மிஞ்சுது, பிளாஸ்டிக்ல கூட ஃபில் ஆகி 40 பேரும் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படி. அவர் ப்ரொஃபஸரும் ஒரு பேப்பர் கப்பல் எடுத்துட்டு அவரும் அவங்க மனைவியும் கூடவே ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஹாப்பி எல்லாரும் என்ஜாய் பண்ணி திருப்தியா குடிச்சதுக்கு அப்புறமா கமான் லெட் அஸ் ரிலாக்ஸ் அப்படின்ட்டு அந்த லான், அந்த புல்தரையில அப்படி உட்கார்ந்து பேசுவார். ஹவு டிட் யூ என்ஜாய் த காஃபி அப்படிப்பா. சார் இட் வாஸ் வண்டர்ஃபுல், தேங்க்யூ மேம்.
we are so happy that we got a quality coffee, wonderful coffee. எல்லாரும் கை தட்டி சந்தோஷமா. Now, think for a moment. Coffee was there in the jug, and you had various kinds of the tumblers. All of you, you had your focus on which tumbler அப்படின்னு கேட்பா. கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க பசங்க. You say never hesitate. Please be open, be frank about the gold cups are. Okay. Then silver cups are. And then ever silver cups are. And then இந்த மாதிரி பேசிட்டே வருவார். பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா what is that you really enjoy? Is it the tumbler or the coffee? ஒரு நிமிஷம் எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. முதல்ல we enjoyed the coffee, sir. You say, it's not that I would like to give you. Understand. The life may place you in the society at various levels. You may be a chief minister, or you may be an ordinary employee, or you may be a director of a company. So many roles you will have as you progress in your life. But never ever fail to retain and ingrained in your consciousness. It is a life that you have to enjoy. So what the life offers you is that which makes your life full, not the cup. So the cup is necessary, no doubt about it. So you need to have that kind of dharma, artha, kama, moksha. Aram, porul, inbam, veed. There's a gradation of life. It's necessary. But that cup alone cannot. That will remain only empty when there is no coffee. So the coffee is the real life, ananda, the happiness, the joy. The happiness does not require anything. You are the very happiness. You are the very joy. Wherever you may be, you can be happy if you want to. So always have that happiness as a focus of life. And all the other things are secondary. You get the point? எல்லா பசங்களும் ஒரே சைலண்டா இருப்பாங்க. Then they will come and hug their professor. Sir, this is a very valuable lesson we have learned. He said, yes, this is some even I have learned. Yes, my father was a poor person, poor peasant. Then he educated me with great difficulty. நான் ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன். And then the life offered me very many. I joined the railways as a clerk. Then I had my self-efforts and I acquired my educational qualifications. Now I am there as a professor. So the professorship has not been attained. But whatever it is, I was enjoying my life as I have been given the opportunities to improve myself. So from the paper cup, I have become the plastic. From the plastic cup, I have become the ever silver cup. From the ever silver cup, the silver and then gold. Whatever you may identify me, it is not the cup. It is a quality in me which you are appreciating. It is a quality in our life that you are enjoying. நான் எங்களை ஒரு அப்பா அம்மாவை நீ நினைக்கிறேன்னு அதுக்கு எங்களுடைய அன்பு தான் காரணம். ஸோ அன்பை தான் நீங்க பாக்குறீங்க, நாட் த கோட் அண்ட் த டை. You get the point? People like that always respect the life, respect the love. The love is available in abundance. It all depends upon your outlook towards the life. That will take you the real joy. That will give you the real happiness and joy. பசங்க எல்லாம் அப்படியே சைலண்டா இருப்பாங்க. This is how one has to live. Then, whichever place you are given with in the society or in the lifetime, your coffee will be always tasty, though their cups may be different. And ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. So that's what I'm telling you. The life. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற நம்ம இந்த கிரியால இப்ப இருக்கிற நம்ம எல்லாருமே எப்படி எப்படியோ கடந்து வந்த பாதைகள் எப்படியோ இருக்கலாம். ஆனா அன்பு ஒன்றுதான் பிரதானம். நம்ம வீட்டுல ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அந்த படுத்துறதா கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எஸ் ஆர் நோ? எல்லாருமே சந்தோஷமா இருந்தா நம்மளால சந்தோஷமா இருக்கும். அது போல நாம மட்டுமே சந்தோஷமா இருக்க முடியும், நாங்க மட்டுமே இருக்கணும்ன்றது முடியாத காரியம். ஏன்னா நம்முடைய இயல்பே சச்சிதானந்த தத்துவம். பாத்திரங்கள் தான் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒன்று. அதை மதிச்சுட்டு 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்திப்பற இறைவனால் பூஜனை உந்திப்பற. அற்புதமான ரமண பகவானின் வாக்கு.
உலகத்தில் எல்லா உயிர்களுமே தனித்தன்மை வாய்ந்தது. அதுக்கான ஒரு அழகு இருக்கு. எவ்வரி லைஃப் ஃபார்ம் has got its own beauty and unique quality. அந்த யூனிக் குவாலிட்டியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் யுவர் செல்ஃப். இப்ப நீங்க சிங்கத்தை பார்த்தா கூட சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும் அப்படின்னு சொல்றோம், உண்டா இல்லையா? அது அது போல சிங்க பெண்ணே அப்படிங்கிற ரைட், பிகாஸ் யூ அப்ரிஷியேட் த குவாலிட்டி அண்ட் த வேலர் இன் தி சிங்கம். ஆனா ஒரு சிங்கம் உங்க எதில் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, சிங்க பெண் எல்லாம் காணாம போயிடும் இல்லையா? சோ அதனால யூ ஆர் கைடட் பை த வேரியஸ் கிரடேஷன்ஸ். அதே ஒரு சிங்கம் வந்து ஜூல ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறச்ச யூ அப்ரிஷியேட் அண்ட் என்ஜாய். சிங்கம் எப்படி எல்லாம் இருக்கு பாத்தியா, எப்படி எல்லாம் கர்ஜிக்குது பாத்தியா அப்படின்னு ஷேர் பண்ணி. சோ லைஃப்ல பலவிதமான அனுபவங்கள் வரலாம். நீங்கள் காட்சி பொருளாக இருக்கலாம், மற்றவர்கள் காணப்படும் பொருளாக இருக்கு. நீங்கள் ஒரு காணப்படும் பொருளாக இருக்கலாம், மற்றவர்கள் பார்வையாளராக இருக்க நேரிடும். அதனால உங்களை நீங்க குறைச்ச நினைக்கவே கூடாது. யூ ஆர் த கிரேட்டஸ்ட். ஆல்வேஸ் அப்ஹோல்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம். நான் இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, எனக்கு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையை எந்த காலத்திலும் விட்டுக் கொள்ளுங்கள். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் அண்ட் நெவர் எவர் ஃபீல் செல்ஃப் கில்ட். அந்த சுய குற்ற உணர்வு கூடவே கூட. அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ண 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பஸ்திரிகா, ஓம் சாண்டிங் அண்ட் தென் கிரியா எனர்ஜி அப்படியே பில்டப் ஆகும். அதெல்லாம் ட்ரைன்னு காணாம போயிடும். அதனால ஆல்வேஸ் அப்ஹோல்ட் தி எஸ்டீம். எஸ், தவறு செய்யற யாருமே இல்லை. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஒன்லி டு அட்டைன் த பர்ஃபெக்ஷன் we have come into the human world. This is the greatest opportunity. ஆக எவ்வரி டே, எவ்வரி மினிட், எவ்வரி டைம் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் யுவர்செல்ஃப். தப்பு பண்ணா திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஏன் தப்பு பண்ணிட்டேன்னு இதுக்கு பிராணசக்தியும் போயிடும். தப்பா பண்ண, so what I should consider. So 4 points. Whatever happens in your life, there is no replay in the life. First accept them, it's okay. Then next you think, so what? குடியா முழுகி போய் செத்த போயிட்டு, and then what next? What next? அடுத்தது என்ன? அப்ப it always go constructively. உங்களுடைய தேவைகள் தானாக பூர்த்தி செய்யும். உங்கள் தேவைகள் நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கான உணவு, உங்களுக்கான உறையும், உங்களுக்கான உடை தானாக கொடுக்கப்படும். அது இறைவனின் மிகப்பெரிய சத்திய வாக்கு. அதனால ஆல்வேஸ் கோ என்ஜாய் லைஃப் அண்ட் மேக் த பீப்புள் என்ஜாய். எந்த அழகா வாழு, வாழ விடு, லிவ் அண்ட் லெட் லிவ். அந்த பிரின்சிபல் வச்சுட்டோம்னா நம்மளும் சந்தோஷமா எல்லாம். சரியா? கதை நல்லா இருந்ததா? சூப்பர் சார். இது காலையில இப்பதான் ஒரு கப் ஆஃப் காஃபி நானும் ஜெயஸ்ரீயும் பேசிட்டு இருந்தோம். என்னங்க ராத்திரி ஒரு அழகாக படிச்சேன் நானு, அப்ப ஷேர் பண்ணிட்டேன் இப்பதான், அபவுட் half an hour பேக். நான் வேற வள்ளலார் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்டுல ஜெயந்தி சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. So I wanted to share with you. Really, really. The cup does not matter at all. Does not matter. என்ன, day in and day out, I am interacting with very many strata of people every day. பிளாட்ஃபாரத்துல பிளாஸ்டிக் சாமான் விற்கிற அம்மா கிட்ட இருந்து போரூர்ல சென்ட்ரலைஸ்டு ஏசியில் இருக்கிற ஃபேமிலி வரைக்கும் எவ்ரி டே ஐ எம் இன்டராக்டிங் பிகாஸ் ஐ ஆம் வாண்டட் ஃபார் கவுன்சிலிங். இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, இவர்கிட்ட கேட்கணும், பேசணும்ட்டு கூப்பிடுறாங்க. நான் ஒரு அம்மா தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் போ. என்னால ஒரு உயிருக்கு சந்தோஷமும் ஒரு அமைதியும் கிடைச்சா நிச்சயமா ஐ வில் பி தேர் ஆல்வேஸ். So like that, I am seeing people, everybody, they want to be happy, they want love, love, love. அதுதான் நமக்கு காணாம போறப்பதான் அந்த வெறுமைங்கிறது லைஃப் வரும். Never, never expect anything because your very self is the பரமானந்த தத்துவம். தனிமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தனிமை கிடைச்சதுன்னா ஐயோ தனியா இருக்குமே நினைக்காதீங்க. அப்பாடா தனிமை கிடைச்சது, அப்பா எல்லா ஷேக்கிள்ஸ், எல்லா விலங்குகளும் நம்மளை விட்டு போயிட்டு, விலங்குகள்லாம் உடைச்சாச்சுட்டு ஹாப்பியா உட்காருங்க, வானத்தை பாருங்க, அந்த தென்றல் காற்றை ரசிங்க, உங்க உடம்பு மேல படுற அந்த குளிர்ந்த நீரை ரசிங்க, பூமியை வெற்ற காலையில் நடந்து பாருங்க, செருப்பு போடாதீங்க, வீட்டுல செருப்பு மாட்டிக்காம அது நடந்து பாருங்க, காலால நடங்க.
இயற்கை எண்ணெய் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி கொடுக்கும். என்று சந்தேகம். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை. நமஸ்தஸ்யை 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 நமோ. நம்ம படைச்ச அம்மாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்? அம்மான்னு ஒரு குரல் கூப்பிட்டா போதும், அம்மா ஓடி வருவாங்க. குழந்தை விளையாடுறச்சே எந்த அம்மாவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குழந்தை விளையாடாட்டும். அம்மா பசிக்குதுன்னா வாடா குழந்தைன்னு ஓடி வருவாங்க. அதுதான் இயற்கை. நம்ம விளையாடிட்டு இருக்கோம் லைஃப்ல. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா. சரி, விளையாடு. அரங்கோ அந்தராத்மா நர்த்தக அப்படி அம்மா விளையாடி விட்டுருங்க. எப்ப அம்மா எனக்கு நீ வேணும்மா, எனக்கு நீ வேணுமான்னு கேளுங்க. நம்ம கேட்டு வாயை மூடத்துக்கு முன்னாடி அம்மா பார்க்குறாங்க. அதுதான் அம்மா தான். சரியா? ஹாவ் அ கிரேட் டே. ஆல்வேஸ் பி ஹாப்பி. சந்தோஷமா தான் இருக்கணும் முடிவு பண்ணிடுங்க. ஸ்மைல். ஃபேக் இட் டில் யூ மேக் இட். குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார். ஆமா, நான் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு ஜாலியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Thank you, sir. Thank you, sir. Always I am blessed.